பேஷண்ட் பாருங்க. ஒன் மோர் கெஸ்ட் என்ட்ரி கொடுத்துருக்காங்க. சர்ப்ரைசிங் கெஸ்ட் மாதிரி. அக்யூபஞ்சர் டாக்டர் கிட்ட போல, ஆனால் டாக்டர் கிட்ட போகிறேன் இப்போ. கிளம்புறேன். குட் மார்னிங் லெஜெண்ட்ஸ். காலைல ஏஞ்சி குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வந்தேன். இதுக்கு மேலே தான் போயிட்டு இருந்தால் நம்மளோட ட்ரிங்க் ரெடி பண்ணோம். சீட்டு காலைல அப்லோடிங் அது இதெல்லாம் பண்ணிங்கன்னு திரும்பி ஆஸ் யூஷுவல் லேட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் டேவை. அதனால எக்ஸசைசஸ் பண்ணல, உண்மையை ஒத்துக்கிறேன். ஐ டி நாட் டூ மை எக்ஸசைசஸ் செட். எக்ஸசைசஸ் பண்ணல, நினைக்கிறேன் 2-3 நாளாக பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கணும். இப்போ போய் ட்ரிங்க் மிக்ஸ் பண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் வெளியே போகணுமா இருக்குது, எல்லாம் பண்ணணுமா இருக்குது. அப்புறமா ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் இல்லையா, நான் ஃபோக்கஸே பண்ணல போன வாரம் ஃபுல்லாக குழந்தை கூட அடிக்கணும் அப்படி விட்டுருந்தேன். அது ஒரு பேக்கப்பில் போயிட்டுருக்கு. அதான் இப்போ நான் போயிட்டு அதை இது மிக்ஸ் பண்ணி குடிச்சிட்டு எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி பேசி வாட் இஸ் ஹேப்பனிங் எல்லாமே அப்டேட்டுங்க எடுத்து எல்லாம் நான் தெளிவாக இது பண்ணுறேன். ஓகேவா? I'll finish everything and come back. லெஜெண்ட்ஸ், நம்மளோட ஒன் மோர் கெஸ்ட் என்ட்ரி கொடுத்துருக்காங்க. சர்ப்ரைசிங் கெஸ்ட் மாதிரி. ஏதோ முகேஷ் தெரியுமே, ஃபஸ்ட்டு வீடியோலேருந்து அவன் தான் இருக்கிறது. நம்ம திருவண்ணாமலை வீடியோவில் அப்பா அவன் பிஸி ஆகிட்டு இருந்தான், அவனால் வர முடியல. அதனால் இப்போ தான் நடுவில் வந்துட்டு போகும்போது நான் இப்போ ஷூட் பண்ண முடியல. அதனால் இப்போ தான் ரீஎன்ட்ரி கொடுத்துருக்கான். இன்றைக்கி தான் வந்திருக்கான். ஃப்ரீயாக இருந்தேன் இன்றைக்கி தான் சொல்லிட்டு பேஷண்ட் ஆகிட்டேன்ல, பார்த்துட்டு போகிறேன். அதுதான் சரி. எங்கன்னா போருக்கு என்ன பிளான் பண்ணுறேன், ஆனால் போக முடியுமான்னு தெரில. அவன் தான் இப்போதைக்கு திட்டின்னு இருந்த இவ்வளோ நேரம் ஒழுங்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துன்னு சரியாகடான்ட்டு. இப்போ அவனே கேட்குறேன் எங்கன்னா கூட்டின்னு போன்ட்டு. எங்கே கூட்டின்னு போகிறேன்? சரி, I'll come back. ஓகேவா? நான் இப்போ தான் கஞ்சி குடிக்கணும். இன்னும் நான் கஞ்சியே குடிக்கல. நான் கஞ்சி குடிச்சிட்டு, அதான் ஆஸ் யூ நோ ராகி கஞ்சி குடிச்சிட்டு I'll come back. நான் போயிட்டு வரேன். எங்கே போகிறேன்றது நான் காட்டுறேன் முடிஞ்சா. ஓகே லெஜெண்ட்ஸ், இதோ கிளம்புறான். எங்கேயோ போகல, நாங்கள் எங்கேயோ கூட்டின்னு போகல. கிளம்புறா அவன், லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. நம்மளும் டாக்டர் கிட்ட போகணுமா இருக்கு இன்னைக்கு, அதனால் போயிட்டு வருவோம். ஓகே பை கைஸ். பாய் பாய். உங்களுக்கு தான் சொல்லிங்கிறேன் லெஜெண்ட்ஸ், கேட்குங்க. ஓகே பாய் பத்ரம். லெஜெண்ட்ஸ் கிளம்பிட்டான். இப்போ நம்மளும் போயிட்டு ரெடி ஆகிட்டு டாக்டர் கிட்ட போகணும். டாக்டர் கிட்ட போகிறதுக்கு முன்னாடி ஒரு க்ரீன் டீ குடிப்போம்னு சொல்லி பார்த்துட்ருக்கேன். பார்ப்போம் மேலே போய்ட்டு என்ன நடக்குதுன்ட்டு. மேலே போய்ட்டு வரேன். ஓகே லெஜெண்ட்ஸ், இன்றைக்கி ஆக்சுவலாக நான் அக்யூபஞ்சர் டாக்டர் கிட்ட போகணுன்னு சொன்னேன். அக்யூபஞ்சர் டாக்டர் கிட்ட போகல, ஆனால் டாக்டர் கிட்ட போகிறேன் இப்போ. ஃபார் மம்மி, அவங்க இருமினே இருக்கிறாங்கல்ல. யூல் பி ஹியரிங் தட் வீடியோஸில் கூட நீங்கள் கேட்டிருக்கலாம். அவங்க இருமின்னு இருக்கிறது ஆல்ரெடி கூட்டின்னு போயிட்டு வந்துட்டேன் லாஸ்ட் வீக்கில். அதனால் அவங்களுக்கு ஒன்றும் சரியாகல அந்த காஃப். என்ன ஆச்சுன்னு தெரில. சரின்னு இப்போ டாக்டர் கிட்ட கூட்டின்னு போயிட்டு செக் பண்ணி வரலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கேன். 2 கிளாஸ் ஆஃப் ராகி கஞ்சி, 10 கிராம்ஸ் ஆஃப் சியா சீட்ஸ், 10 கிராம்ஸ் ஆஃப் ஃப்ளாக்ஸ் சீட்ஸ், அவ்வளோதான். அதுக்கப்புறமா ஒரு பிஸ்கெட், இந்த மாரி பிஸ்கெட். அது ஒரு பசி எடுத்துச்சின்னு சொல்லிட்டு நடுவில் ஒரு 2 பிஸ்கெட் சாப்பிட்டு ஒரு 8 பிஸ்கெட் சாப்பிட்ருப்பேன். கேலரிஸ் வந்துட்டு மொத்தமாக சேர்த்து அரௌண்ட் 600 to 700 கேலரிஸ் இருக்குது. ஸோ தட் we have balance to eat at night ஆல்சோ. நம்மளுக்கு ராத்திரி சாப்பிட்றக்கு பசி எடுத்துச்சு, ஒரு மாதிரி இதாக இருந்துச்சு. இதாக விட்டோம், அதனால் ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டு சாப்பிட்டேன். நான் இப்போ அவங்களை கூட்டின்னு போனோம். ஏன் கது சாத்திட்டு பேசின்னு இருக்கிறேன், அவங்க வெளியே இருக்கிறாங்க. ஏன் வெளியே கேஸ் பேசின்னு இருக்கிறேன்னா, வெளியே டிவி ஓடின்னு இருக்குது. வெளியே டிவி சத்தத்தில் இரிட்டேட் ஆகும் உங்களுக்கு. டிவி சத்தத்தில் இரிட்டேட் ஆகிறதுக்கோசரம் ஐ ஜஸ்ட் க்ளோஸ் த டோர் அண்ட் ஐம் ஜஸ்ட் ஸ்பீக்கிங் வித் யூ. அது இப்போ ரெடி ஆகிட்டாங்க. ஐ வில் டேக் தெம் டு ஹாஸ்பிட்டல். முடிஞ்சால் அங்கே ஷூட் பண்ண பார்க்குறேன். ஆனால் டாக்டர்கிட்ட அங்கே அது ஒரு கிளினிக், அதனால் அங்கே ஷூட் பண்ண முடியாது. முடிஞ்சால் என்ன எனி இன்ட்ரெஸ்டிங் ஸ்டஃப்ஸ் ஆர் எனி திங் இஃப் ஐ டூ ஐ வில் ஜஸ்ட் கம் பேக். இதோ எங்கள் அம்மா வராங்க பாருங்க. She is a patient now. அப்புறம் ஏன் இரும்புற? ஆமா சரி, கிளம்பிட்டேன். டாக்டர் கிட்ட போயிட்டு வந்துட்டேன். கம் பேக். வண்டியில் தான் போகிறேன், அதனால் போயிட்டு வந்துட்டு. லெஜெண்ட்ஸ் போயிட்டு வந்தாச்சு ஹாஸ்பிட்டலுக்கு. டேப்லெட்ஸ் ரெடி கொடுத்துருக்காங்க. கோல்டு, இன்னர் கோல்டு, அந்த ஸ்டஃப்ட் கோல்டு மாதிரி அவங்க ஜாஸ்தி இருக்குன்றதுக்கோசரம் அதனால் டேப்லெட்ஸ் ரெடி கொடுத்துருக்காங்க. அவங்க எடுக்க வைக்கணும். அப்படியே அதான் அப்படியே சாப்பிட்டு அப்படியே வந்தேன். அது டாக் பேக். உள்ளே போயிட்டு தெளிவாக பேசுகிறேன். சுஸ்தாக இருக்கேன். ஓகே, பிஸ்காஃப் தெரிதான் உங்களுக்கு.
சர்க்கரை எல்லாம் இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. க்ரஷ்டு சர்க்கரை இந்த மாதிரி வெள்ளத்தில் போட்டு எடுத்த மாதிரி. அவ்வளோ பெருசாக இல்லை. நம்ம நார்மல் பிஸ்கெட்ஸே நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். இது என்ன அந்த இதுதான் தெரில, அந்த ஒரிஜினல் ஒன்று எப்படி இருக்குன்னு தெரில. ஆனால் இது ஒரு மாதிரி இருக்குது. அது மாதிரி நான் கிளியராக சொல்லிடுறேன். சரி, வாயை கற்றுச்சு. I'll go drink water, come back. ஓகே லெஜெண்ட்ஸ் போயிட்டு வந்தாச்சு. இதோ பேஷண்ட் பாருங்க. ஒன்றும் இல்லை, ஃபுல் கோல்டு. என்ன சொல்கிறது, இந்த ஸ்டஃப் கட்டியான கோல்டு ஆகிட்டு இருக்கு. அதனால அவங்களுக்கு அந்த ஃபீல் இருமல் கம்மியாயிடுச்சு இப்போ. ஓகே, பட் அந்த கோல்டு உள்ள ஒரு மாதிரி கட்டியாக இதாகிட்டு இருக்கு. அதனால அதான் நாங்கள் அப்படியே வெளியவே அப்படியே சாப்பிட்டு பாலக் பன்னீரும் கார்லிக் நான் பிளெயின் குல்ச்சா வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே வந்துட்டோம். அதான் நீங்களும் பார்த்துருப்பீங்களா தட் ஒன். நம்ம STR மாதிரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் கரெக்டே காட்டுறோம். ரிகவரி ஆகவே ஆகிறோம். எப்பவுமே லெஜெண்டாக இருங்க. ஆல்வேஸ் ஸ்டே லெஜெண்ட்ஸ். பட்டா